பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி. நம்முடைய அனைத்து அடியார்கள், குறிப்பாக நம்முடைய வேலூரிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அம்மையார் சர்மிளா அம்மையார் அவர்கள், அவங்க திருப்புகழ் ஒரு பெண்ணாக இருந்து குடும்பத்தோட அவர் கணவனார் அவர் பிள்ளைங்க திருப்புகழில் அவ்வளவு சிறப்பாக அவர்கள் நிறைய யூடியூப்லாம் வரும். ரொம்ப அற்புதமாக அவங்க நிறையா முருகனுக்காக நம்மை குருவாக கொண்டிருக்கிறவர்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லபடியாக இருக்கணும். அந்த வகுப்பில் நீங்கள் எல்லாரும் போய் அதில் கலந்து கொள்ளலாம் விருப்பம் இருக்கிறவங்க. அதுபோல் நம்முடைய சுவாமி அவர்கள் சின்மயானந்த சுவாமி மாலை இருக்கட்டும், சுவாமி மாலை நம்முடைய அவர்கள் சார்பாக தமிழ் மறை தெய்வ பேரவை அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளையை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். தமிழ் மறை தெய்வ பேரவை அப்படின்னு அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 39 கட்டளைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பக்தியை வளர்க்கணும், திருப்புகளை கொண்டு வரணும், அருணகிரியாருக்கு குரு பூஜை செய்யணும், அன்னம்பாளிப்பு செய்யணும், போன்ற சமய சின்னங்களை வரவழைக்கணும், குருகுலம் ஒன்று உருவாக்கணும், சைவ சமுதாயம் என்கிற ஒரே கூட்டமாக வரணும். நாங்கள் கூட அதுக்கான முயற்சியை செய்தோம். ஆனால் அதற்கான வழியை அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே அது நிச்சயமாக ஒரு பெரிய இயக்கமாக, ஒரு அரசியல் ஒரு கட்சியாக அது மாறும். சைவர்கள் எல்லாரும் ஓட்டு போடுற அளவுக்கு நிலைமை வரும். அந்த நிலைமையெல்லாம் மாறணும். இன்றைக்கி எப்படி ஜாதிக்கு ஒரு கட்சிங்கிறது மாதிரி சைவ சமயத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். சைவ அடியார்களை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்கள ஆதரிக்கிற மாதிரி வரணும். அப்படி ஏழை எளிய அடியாருக்கெல்லாம் அறக்கட்டளை உதவி செய்கிறது, அன்னம்பாளிப்பு சத்திரம் உருவாக்குறது போன்ற தமிழ்மறை தெய்வ பேரவை என்கிற அந்த பணியை உருவாக்கி அதில் தலைவராக அவர்கள் இருந்து மிக சிறப்பாக செயல்பட இருக்கிறார்கள். அதை கொண்டு வந்து நம்மிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க, அவர்கள் தொண்டு உயர்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி, முருகனுக்கு